குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய ரோடு. அந்த ரோட்டில் ஒரு நபர் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார். நிறைய பேர் அதை கிராஸ் பண்ணி அந்த ரோடை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகலை. ஆனால் அந்த நபர் இறந்து போயிட்டார். அதுக்கு காரணம் அந்த குண்டும் குழியுமான ரோடு தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் கேள்வி கேட்குறோம், சார் எங்கள் வரிப்பணம்லாம் எங்கே போகுது சார், அந்த குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய ரோடை சரி பண்ணுங்க சார், ஒரு நபர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஆளும் கட்சியை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரோட்டில் வந்து அப்படி நிற்கிறாங்க, நாங்களாம் சாகலையே, நாங்களாம் இந்த ரோட்டை தானே பயன்படுத்துகிறோம், நாங்கள் சேஃபாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நாம் முட்டாளா அவங்க முட்டாளா? நாம் குண்டுங்குழியுமான ரோடை சரிப்படுத்த சொல்கிறது நமக்காக மட்டுமா, இல்லை யாரும் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வா? ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, முட்டு கொடுக்குறாங்க. குண்டுங்குழியுமா ரோடு அப்படி தான் இருக்கும், நாங்களாம் அந்த ரோடு வழி தானே பயன்படுத்திட்டு வரோம், நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுதா? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில விதமான குற்றச்செயல்கள் இன்றைக்கி நீங்கள் பல இடங்களில் பாருங்களேன். வெளிநாட்டிலேருந்து ஒரு நபர் திருட்டை தடுத்து விட்டார் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி, செல்ஃபோனை திருடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்கிற சாதாரண திருட்டிலிருந்து சோளக்காட்டில் இறந்து கிடந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறதும், திருப்பூரில் 3 நபர்கள் கொல்லப்பட்டதும், அடுத்ததாக காதலன் கண்முன்னே காதலனை விரட்டி அடித்து இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலெல்லாம் கேட்கும்போது ஏதோ ஒரு அச்ச உணர்வு நமக்குள்ளே வர்றதுனால, எப்பா கொஞ்சம் ஏதோ தப்பாக இருக்குன்னு நம்ம சொல்லும்போது சில நபர்கள் அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக ஒரு சில கல்லூரி, அந்த கல்லூரி யாருடையது அப்படிங்கிறதுலாம் போய் தேடி போனோம்னா அது ஏதாவது ஒரு அமைச்சருடையதாக இருக்கும். அந்த கல்லூரி மாணவிகள்லாம் கூப்பிட்டு வந்துட்டு நாங்கள்லாம் சேஃபாக தானே இருக்கோம், இங்கே பாதுகாப்பெல்லாம் இருக்குது, நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த சாதாரண கேள்விக்கான பதிலை நீங்களே சொல்லிட்டு அரசியல் சதுரங்கத்தை தொடருங்கள். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஞானசேகரன் யார்? அவன் ஒரு கயவன், காமவெறி பிடிச்சவன், அயோக்கியன், இப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கும்போது அவனுக்கான அரசியல் பின்புலம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திமுக. அப்போ இந்த திமுக காரங்க அவன் நம்முடைய கட்சிக்காரன் தான்ப்பா, அவனை நாங்கள் விலக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரியலை. இன்னைக்கு இந்த திமுகவினுடைய லாஸ்ட் லேயர் ஹைனாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இல்ல அவர் இந்த பகுதியை நீங்க பாத்துருக்கீங்களா? அவர் திமுக வேலை செஞ்சிருக்காரு? இல்ல அவர் பார்த்ததே இல்ல. திமுக ஒரு சம்பந்தமே இல்ல. அவர் உறுப்பினர்களே அந்த பொறுப்பினர்களே திமுக சம்மதம் இல்ல. அவர் சில நபர்களை பேட்டி எடுக்கிறாங்க. எப்படி பேட்டி எடுக்கிறாங்க? அவர் திமுக காரனாப்பா? இல்லையே. அவர் திமுகக்கு ஏதாவது ஒரு பொது மேடைக்கு வந்திருக்காராப்பா? இல்லையே. அவர் திமுகவில் ஏதாவது போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காரப்பா? ஐயோ, அப்படிலாம் ஞானசேகரன் செய்யவே இல்லையே. இந்த மாதிரியான பேட்டிகளை நம்மளால பார்க்க முடியுது. அதை அடித்து துவைச்சி அந்த 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 ஞானசேகரன் அப்படிங்கிற ஃபர்னிச்சர் உடைக்கப்பட்டு விட்டது. எப்படி உடைக்கப்பட்டது? உண்மை உடைக்கப்பட்டது. அவங்க யார், எங்கே இருக்காங்க, எந்த அமைச்சர் கூட சுற்றிட்டு இருக்காங்க, யார் கூடலாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, எல்லாமே வெளியுலகத்துக்கு வந்துருச்சு. ஆனாலும் இந்த முட்டு கொடுக்கறத நிப்பாட்டினீங்கன்னா நாளைக்கு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போது அட்லீஸ்ட் தட்டி கேட்பதற்கு 4 பேராவது இருப்பாங்க. அப்படி இல்லையா, யாருமே இதை பற்றி பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துடன் குற்றவாளிகள் நடை போடுவார்கள். கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கலாம். குறிஞ்சாக்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ரொம்ப முக்கியமான ஒரு நிருபர். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்கள்லாம் கேரளாவினுடைய வேஸ்ட் வந்து விழுந்துருச்சுப்பா, அவங்க வந்து கொட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை வெளியிட்டு மிகப்பெரிய அளவில் வைரலாக மாற்றி அதன் பிறகு அதற்கான தீர்வை கண்டுபிடித்து அதையும் செய்தியாக வெளியிட்ட ஒரு நபர். அவருடைய பெயர் எல்லாமே அவருடைய சேஃப்டிக்காக நம்ம இங்கே சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குறிஞ்சாக்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய பட்டியலினத்தவர்கள் ஒரு கேம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, நியூ இயர். அதுவுமா அதற்கு அங்கே இருக்கக்கூடிய உயர் சாதியினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது. இந்த மாதிரியான கருத்து வேறுபாடு ஒரு கேம் நடத்துறதுல, அதுவும் கவர்மெண்ட் லேண்டில் நடத்துறதுல ஒரு பிரச்சனை. இதற்காக 350 காவல்துறை அதிகாரிகளும் அதை சுற்றி பேரிகேட்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சமூக நீதி அங்கே பல்லை இழித்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இன்னொரு கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது. அந்த கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்கள் தான் உறுதிப்படுத்த போகிறீங்க, அதாவது ஃபேக்ட் செக் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வாங்க வழி இல்லை, ரேஷன் கார்டுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்க இல்லை, வழி இல்லை, வந்துட்டாங்க 525 கோடியில் அரங்கம் வைத்து அப்படின்னு சொல்லி. ஸோ 525 கோடியில் ஒரு அரங்கம், கலைஞர் அரங்கம் அப்படிங்கிற ஒரு அரங்கத்தை நாங்கள் அமைக்கப் போகிறோம், அதற்காக இந்த மாதிரி அனுமதி எல்லாமே கேட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவலை இன்னைக்கு திமுக வெளியில் விடுறாங்க. ஸோ திமுகவினுடைய இந்த ஒரு அரங்கம் 525 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது, சார் பொங்கலுக்கு ஒரு 1000 ரூபாய் கேட்டு மக்கள் அங்கே அல்லோல்பட்டு கொண்டு இருக்கிறார்களே, அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யலாம்ல அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது. ஆனால் 525 கோடி ரூபாய்க்கு நாங்கள் என்ன செய்வோம், கலைஞர் அரங்கம் அப்படிங்கிறது உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் சிதம்பரம் அவர்களிடம் கேள்வி கேட்கும்போது, அதான் 12 மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதனால் பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்காதது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஷார்ட்டாக முடிச்சிட்டார்.
ஸோ பொங்கலுக்கு 1000 ரூபாய் இல்லை அப்படிங்கிறதுலாம் பெரும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதே இவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க அப்படின்னா 5000 ரூபாய் நாங்கள் தான் கொடுக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களிருந்து அந்த பக்கமாக இருக்கக்கூடிய 3ஆம் தர பேச்சாளர்கள் வர அதையே சொல்லியிருப்பாங்க. பொங்கலுக்கு ஏன் நீங்கள் 5000 ரூபா தரல, பொங்கலுக்கு நீங்கள் 1000 ரூபா 2500 ரூபா கொடுக்குறீங்க, அரசியல் காரணமாக அப்படி இப்படின்னு சொல்லி பேச்சு எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் விட செல்லூர் ராஜா அவர்கள் ஒரு படி மேலே போயிட்டார். நீங்கள் போன முறை அதிமுகவினுடைய ஆட்சியின் போது பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நம்ம இன்ஃப்ளேஷன்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 5000 ரூபாய் இப்போ இந்த ஒரு கணக்குப்படி பார்த்தா 30,000 ரூபாயா இருக்குது. ஸோ ஒரு குடும்பத்துக்கு பொங்கலுக்கான ஒரு ரேஷன் அட்டைக்கு நீங்கள் 30,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார் பாருங்க. மனுஷன் வேற லெவலில் இன்னைக்கு அவர் வந்து அப்படியே ஃபயர் ஆகியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். மூர்த்தி அவர்கள் நாமெல்லாம் ஆண்ட பரம்பரைப்பா அப்படின்னு சொன்னதும் சுதந்திர போராட்டத்துக்கு நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க 5000லேருந்து 10,000 பேர் பங்கெடுத்தார்கள், அதெல்லாம் நீங்கள் வரலாறாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த ஆண்ட பரம்பரை அடிமை பரம்பரை அப்படின்னு சொல்கிறதுக்கான தேவை இருக்கா? நம்ம இதே திமுக தானே சாதியை ஒழித்து விட்டது, பெரியார் அவர்கள் வந்து சாதியை அப்படியே கவுத்து போட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிற வார்த்தையை பயன்படுத்தலாமா? ஒரு அமைச்சரை பயன்படுத்தலாமா? இதே இது சாதாரண ஒரு மனிதன் அதை பயன்படுத்தியிருந்தார்கள் என்றால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். இதை திமுக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். திமுகவுடன் இருக்கக்கூடிய விசிகா மாதிரியான கட்சிகள் இந்த ஆண்ட பரம்பரை அடிமை பரம்பரை அப்படிங்கிறத பேசக்கூடிய இந்த மாதிரியான அமைச்சர்களை எதிர்த்து அட்லீஸ்ட் ஒரு வரியாவது வேண்டாங்க, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் பதிவு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். இங்கெல்லாம் அரசியலே சாதியில்தான் கலந்து செய்யப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இவங்கள மாதிரியான சில நபர்களுடைய பேச்சுக்கள் ரொம்ப உதாரணமாக மாறி வருகிறது. இதை சாதியே வேண்டாம், நம்ம சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி தீகாகாரங்களாக இருக்கட்டும், பெரியாரை பேசுவங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி விசிகா போன்ற கட்சிகளாக இருக்கட்டும், சாதிய கட்டமைப்பை உடைப்பதற்கான சனாதானத்தை எதிர்ப்பதற்கான கட்சிகளாக இருக்கட்டும், நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, தப்பு நடந்தால் அது எல்லா இடத்துலையும் தப்பு தான். அது திமுகவே இருந்தாலும் தப்பு தான். அதில் ஒரு அமைச்சர் செஞ்சாலும் அது தப்பு தான். அவர் அது பேசுனது எப்படி அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அடுத்ததா 500 அரசு பள்ளியை தனியார் ஏற்றெடுக்க போகிறார்கள். என்னப்பா 500 பள்ளி, 44,000 கோடி ரூபாய் என்னப்பா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இணை சேவைக்கான பில்லெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களுக்கும் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் அதுக்கான உண்மைத்தன்மையை வெளியில் கொண்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ அதே மாதிரியான பிரச்சனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் 500 பள்ளியை தனியாருக்கு கொடுப்பது அப்படிங்கிறத நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் என்ன சொல்லி வந்தீங்க? 500 பள்ளியை தனியாருக்கு கொடுப்பது அப்படிங்கிறது நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நெப் தேசிய கல்விக் கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சாராம்சம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேள்வியை கேட்டிருக்காங்க. ஏன்னா தனியாருக்கு அரசு பள்ளியை மாற்ற வேண்டும், தனியார் அதை கவனிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது தனியார் வசம் போகக்கூடிய அரசு பள்ளி எப்படி இருக்கும்? நல்ல உயர்தரமாக இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கூடிருச்சுன்னா சாதாரண மக்களால், ஏழ்மையான நிலைமையில் இருக்கக்கூடிய மக்களால் படிக்க முடியுமா, அவங்களுடைய பிள்ளைகளால் படிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதனால தான் தனியார் மையத்தை அதிகமான நபர்கள் எதிர்க்கிறார்கள். ஒரு மோனோபோலியாக மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் அதெல்லாம் எதிர்ப்போம் சொல்லிட்டு 500 பள்ளிகளை தனியார் ஏற்றெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறத ரொம்ப சந்தோஷமாக நான் இது உங்கள் முன்னாடி சொல்கிறேன்னு சொல்லி நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கூறியிருப்பதற்கு நிறைய பேர் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள், அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இரட்டை வேடமா, இல்லை தனியார் ஏற்றெடுப்பதால் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? அதற்கான உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. சிதிலடைந்த 10,000 அரசு பள்ளி கட்டிடங்களை புதிதாக கட்டி கொடுப்போம் என்று ஆட்சிக்கு வந்த திமுக 4 ஆண்டுகள் கடந்தும் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லையே. இப்படி இருக்கும்போது 45,000 கோடி ரூபாய் பட்ஜெட்லாம் ஒதுக்குறீங்களே, அரசு பள்ளிக்கு நீங்கள் என்ன செய்றீங்க அப்படிங்கிற கேள்வியை அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ராமதாஸ் அவர்கள் ஒரு கேள்வி. திமுக ஆட்சிக்கு வந்த 3 வருடங்களில் 34,384 பேருக்கு தான் அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது. இது ராமதாஸ் அவர்கள் கேட்டிருக்காங்க. சார், நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கா, அந்த குழந்தை அரசாங்க வேலையெல்லாம் நான் சேருவேன் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிலாம் படிச்சுட்டு இருக்காங்களா? அது சம்பந்தமான கேள்வி. இதை மறுபடியும் அது சம்பந்தமான கேள்வி தானே, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுடைய கனவு வேலை, அரசாங்க வேலை அப்படிங்கிறது அது சம்பந்தமாக ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த கேள்விலாம் யாரும் மீடியாட்டில் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட மீடியாவில் இந்த மாதிரியான செய்திகள் வருவது அப்படிங்கிறது அத்தி பூத்தது போல அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. அப்போ இவர் கேட்கறது என்னன்னா, ஆட்சிக்கு வந்தால் 5.5 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் எனும் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வாக்குறுதி என்னானது? ஸோ நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னானது? 5.5 லட்சம் எங்கே இருக்குது, 34,384 எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வியை ராமதாஸ் அவர்கள் கேட்டிருக்காங்க.
ஒருவேளை இதற்குன்னு தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஃபேக்ட் செக் டீம்லாம் இருக்குது. ராமதாஸ் அவர்கள் கேட்பது பொய், நாங்கள் 5 லட்சம் பேருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவருடைய பொய்யை உடைக்கதா இருக்கட்டும். அப்படி இல்லைனா ராமதாஸ் அவர்கள் சொன்னது உண்மை இல்லை, இதை பற்றி ஏதாவது ஒரு ரொம்ப நல்ல ஒரு முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் யாராவது இருந்தீங்கன்னா இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையில் ஒரு பெரிய காரசாரமான விவாதமாக நடத்தியோ, அப்படி இல்லைனா உங்களுடைய பாயிண்ட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு சூப்பரான ஒரு ஆர்டிக்கல் போட்டிங்கன்னா மக்களுக்கு பேருதவியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுப்பது அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஹோப், ஒரு நம்பிக்கை, அதுவும் தவறான நம்பிக்கையை கொடுத்து எங்களுடைய இளைஞர்களை, எங்களுடைய மாணவர்களை நீ படிடா, கண்டிப்பாக உனக்கு அரசாங்க வேலை கிடைக்கும், நீ படிமா அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க வச்சு வெறும் 34,000 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய ஸ்கேம் அது. இந்த ஸ்கேமை நம்முடைய அரசியல்வாதிகள் செய்கிறார்கள் என்றால் நம்ம தட்டி கேட்கக்கூடாதா? எந்த ஸ்கேமாக இருந்தாலும் எங்கள் ஃபோனை எடுத்தால் உங்களுக்கு ஒரு ஃபோன் ஒரு இது வருது பார்த்தீங்களா, தனியார் நபர்லேருந்தோ நாங்கள் ஜட்ஜி பேசுகிறோம், போலீஸ் பேசுகிறோன்னு சொல்லி யாராவது பேசினா உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களையோ இல்லாட்டி லிங்கையோ சொடைக்கிறாதீங்க அப்படிலாம் சொல்லி வருதா? காரணம் என்ன? நாம் சம்பாதிச்சு வச்சுருக்கக்கூடிய பணத்தை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நம்முடைய நம்பிக்கையை இந்த அரசியல் கட்சிகள் இழந்து வருகிறார்கள். 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி 34,000 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது என்றால் அது ஒரு ஸ்கேமா இல்லையா? அந்த ஸ்கேமை பற்றி நம்ம பேசணுமா இல்லையா? அதை விட அடுத்ததா, துணை ஆணையரனுடைய உத்தரவு, விஜய் போஸ்டர் ஒட்டக்கூடாது. விஜய் அவர்களுடைய புகைப்படம் இருந்தது என்றால் நீங்கள் போஸ்டரை ஒட்டக்கூடாது. ஹே, நம்ம என்ன ஹிட்லர் காலத்துலையா இருக்கோம்? ஹிட்லர் SS அப்படிங்கிற ஒரு பெரிய படையெல்லாம் வைத்திருந்தாருங்க. இந்த SS படை என்ன தெரியுமா செய்யும்? யாராவது ஹிட்லருக்கு எதிராக மூச்சு விடுறாங்க அப்படின்னு சொன்னால் தூக்கிடும். வரவே கூடாதியா, மூச்சு கூட உன் வாயிலேருந்து மூக்கிலேருந்து வரக்கூடாதுன்னு சொல்லி தூக்கிடுவாங்களாம். அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு போஸ்டரில் ஒரு புகைப்படம், மாலை முரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி. இது ஏன் நான் மாலை முரசு, தினத்தந்தி, விகடன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? இது நானாக கற்பனையாக உருவாக்கக்கூடிய ஒரு செய்தியோ, ஏதோ நடக்காத செய்தியை நான் உங்கள் முன்னாடி வந்து சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதற்கான ப்ரூஃபும் பை சேஃப்டிக்கு இது நான் உருவாக்கின செய்தி கிடையாது, இது பொய்யான தகவல் கிடையாது, ஒஃபிஷியல் மீடியாவிலேருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறத இங்கே தெளிவுபடுத்துறதுக்கும் தான். ஸோ முக்கியமான நிருபர்கள், முக்கியமான சில இப்போ குமுதம் நியூஸு, மாலை முரசுலாம் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த சூப்பரான ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கை உடைத்து இந்த நக்கீரன்லாம் வெளியில் போயிடுச்சு. இப்போ அது ஒரு மஞ்ச பத்திரிகை மாதிரி ஆயிடுச்சு. அடுத்ததாக வரக்கூடிய சில செய்தி ஊடகங்கள் முன்னிலையில் வருகிறார்கள், நல்ல செய்திகளை சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்பதற்காக தான் இந்த மாலை முரசு, குமுதம் நியூஸ் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். அடுத்ததாக, நான் இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சியை அகற்ற விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மதிமுகவினுடைய வைகோ அவர்கள். இதே வைகோ அவர்கள் ஸ்டாலின் அவர்களை கருணாநிதி அவர்களுடைய புதல்வன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவே இல்லைன்னு சொல்லி அந்த வீடியோலாம் இருக்குது. ஒருவேளை அவர் மறந்துட்டாரா, இல்லை நாம தான் தப்பாக வீடியோ பார்த்துட்டோமா? அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.